ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிரியா கலினரி ஸ்டுடியோ இதுதான் என்னோடய யூடியூப் சேனல்லே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஊபர் போட் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஊபர் கார்ஸ் தான் பார்த்துருப்போம், ஆனால் ஊபர் போட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இது எல்லாமே டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ். இது என்னது, இது என்ன, இது வந்து டவர் பிரிட்ஜ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அதான் இது. ஆக்சுவலி இதோட நேம் வந்து டவர் பிரிட்ஜ். இதெல்லாம் வந்து யூகே பார்லிமெண்ட், பிக் பென், லண்டன் ஐ, இதெல்லாம் ஏன் இந்த வீடியோவில் வருது அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இது வந்து இது 13 மினிட்ஸ் வீடியோ. இந்த 13 மினிட்ஸ் வீடியோவில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். லண்டன் பற்றின நிறைய விஷயங்களை, லண்டனில் இருக்கிற சைட் சீயிங் பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, வீடியோஸ் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரோவில் வந்து நான் ஜஸ்ட் நாங்கள் எடுத்த இது ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இந்த வீடியோஸில் வேறு என்னென்ன இது எல்லாமே டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ். சொல்லப்போனால் மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ எங்கே பார்த்தோம், எப்படி பார்த்தோன்னா, ஓகே, இது ஓஎஸ்டர் பற்றின கிளியர் இதுனா ஓஎஸ்டர்னா என்னது, இது பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுதான் தேம்ஸ் ரிவர். யூகேலேயே செகண்ட் லாங்கஸ்ட் ரிவர், இங்கிலாண்ட்லேயே ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லலாம். யூகே வர்சஸ் இங்கிலாந்து, இது நிறைய பேர் சந்தேகம் இருக்கும். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். யூகே என்னென்னா, இங்கிலாந்து என்னன்னு சொல்கிறது. ஸோ அங்கே வருது பார்த்தீங்களா, அதுதான் ஊபர் போட். ஆக்சுவலி நான் போட்னால் நம்ம எல்லாருமே நம்ம ஊரில் பார்த்துருப்போம் போட்னால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் போட்னால் இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு போட் இருந்துச்சுன்னா அது இது தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஊபரில் போட் இருக்கிறதே நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான் பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஊபர் போட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் நீங்களும் பார்க்கலாம். இதுதான் தேம்ஸ் ரிவர். ரொம்ப பெருசாக, ஆக்சுவலி 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இந்த தேம்ஸ் ரிவர். ஆனால் நாங்கள் போனது மட்டும் 30 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் நாங்கள் போயிருந்தோம். 30 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 1.5 to 2 ஹவர்ஸில் முடிச்சிக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இது டெய்லி பாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி அன்லிமிட்டெட், அது வந்து அந்த டெய்லி பாஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அன்லிமிட்டெட் ட்ராவல் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அங்கே இறங்கலாம், அங்கேருந்து இங்கே இறங்கலாம். இப்போ நம்ம ஊரில் பஸ் ஸ்டாப் எப்படி இருக்கும், ட்ரெயின் ஸ்டாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஊபர் போட்டில் கூட ஸ்டாப்ஸ் நிறைய வருது. ஸோ ஒரு ஏரியாலையும் நிறைய பேர் இறங்குறாங்க, ஏறுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், ஊபர் போட் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து கேஃபெட்டேரியா மாதிரி. அங்கே நிறைய காஃபி, டீ இருக்குது, ட்ரிங்க்ஸ் இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. ஊபர் போட்டுக்குள்ளே நிறைய ஃபெசிலிட்டி இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் வந்து என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு ஊபர் போட் வந்து. நான் இப்படிலாம் இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அண்ட் இந்த ஒரு ட்ராவல் வந்து எங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்டாப்புங்க, அந்த பஸ் ஸ்டாப்பு, அந்த நேம்ஸ் எல்லாம் கூட வருது. அங்கே நிறைய பேர் இறங்குறாங்க, இப்போ வேலைக்கு போகிறவங்க வராங்க. அங்கே பாருங்கள் மேலே ரோப் கார்ஸ். ஸோ இதுவும் ஒரு ட்ராவல் மீடியம் தான் லண்டனில். ஸோ அந்த ரோப் கார் வழியாகவும் போயிட்டு வருவாங்க. இந்த ஊபர் போட்னால் ஒரு ஊபர் போட் மட்டும் இல்லை, இங்கே நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாமே ப்ரைவேட் தான். இதுக்கு எல்லாமே நாங்கள் காசு கட்டி தான் போயிருக்கோம். ஊபர் போட் இது கூட காஸ்ட்லி தான். எனக்கு அவ்வளோ எக்ஸாக்ட் ஐடியா அமௌண்ட் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை. பட் நாங்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் பே பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ பாருங்கள், மெனு பாருங்கள், காஸ்ட் தான். காஃபி டீ எல்லாமே நல்ல காஸ்ட்லி தான். நான் வந்து ஒரே ஒரு காஃபி குடித்தேன், ஒரு 4 பவுண்டு 5 பவுண்டு அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 500லேருந்து 600 இருக்கும். காஸ்ட் ஜாஸ்தி தான். லண்டன் ஆச்சு, லண்டன்னாலே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி தான், அதனால் சொல்லவே வேணாம். ஸோ இங்கே நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் ரன் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் நிறைய போட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்து வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஊபர் போட் உள்ளே இருந்து இந்த விண்டோ சைட்லேருந்து இதெல்லாமே நான் வீடியோ ஷூட் பண்ணேன். இதுக்கப்புறமா நான் வெளியில் வந்து ஷூட் பண்ணேன். அப்படின்னா அந்த பால்கனி அப்படின்னு சொல்லுவேன் நம்ம. ஸோ அந்த மாதிரி அந்த வெளியே வந்து நான் ஷூட் பண்ணேன். அதெல்லாம் உங்களுக்கு கிளியராக நீங்கள் பார்க்கலாம் வீடியோஸ். அந்த தேம்ஸ் ரிவர் வழியாகவே இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் எனக்கு ஆக்சுவலி இந்த ட்ராவல் வந்து எனக்கு முடிக்கவே எனக்கு பிடிக்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ராவலு. ஆனால் இது வந்து டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் நம்ம வந்து இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக போய் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரியாக இருந்தது சொல்லப்போனால். இதுக்கு ஒரு எண்டே இல்லைன்ற அப்படின்ற மாதிரி பாருங்கள், கிளாரிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ மட்டும் அந்த ஊபர் போட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த சவுண்டெல்லாம் நான் மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக. சுற்றி பாருங்கள், இதெல்லாம் புது பில்டிங்ஸு, பழைய பில்டிங்ஸ் இருக்குது, புதுசாக கட்டின பில்டிங்ஸ் இருக்குது. இங்கே எல்லாமே நிறைய பேர் இங்கே வாழறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே வீடுங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்குறீங்களா, இது என்னன்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னு நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம். லண்டனில் எந்த மூவி எடுத்தாலும் இந்த லொக்கேஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இதுதான் லண்டன் பிரிட்ஜ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் இது லண்டன் பிரிட்ஜ் கிடையாது. இதோட பேர் வந்து டவர் பிரிட்ஜ். இதோட ஆக்சுவல் நேம் டவர் பிரிட்ஜ். நம்ம எல்லாமே லண்டன் பிரிட்ஜ்னு சொல்லி பழகிருச்சு. ஸோ இங்கே லண்டன் பிரிட்ஜ் மேலேயும் பஸ்ஸஸ் எல்லாம் வருது பாருங்கள். பஸ் போகுது. ட்ரெயின் போகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ட்ரெயின் போகாது, பஸ் போகுது. மேலே கீழே வந்து போட் எல்லாமே போகுது, பெரிய பெரிய ஷிப் எல்லாம் போகுது.
வருது. ஸோ இந்த தேம்ஸ் ரீ வழியாவே நிறைய நாங்கள் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ சப்போஸ் நீங்கள் லண்டன் வந்தால், லண்டனில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். பேசிக்காக இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் யாராவது இப்போ தான் புதுசாக லண்டனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இதெல்லாம் பஸ் ஸ்டாப்பு பாருங்கள். அந்த லொக்கேஷன் நேம் அதெல்லாம் ஏரியா பேர். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே நிறைய நான் இதை உங்களுக்கு வர நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது லண்டன் வர ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஒரு சைட் சீயிங் மட்டும் மறந்துடாதீங்க அண்ட் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப மெமரபுளாக இருக்கும் உங்களுக்கு கூட. தேம்ஸ் ரிவர் சைட் சீயிங் இது வந்து நிறைய இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியா, நீங்கள் ஒரு ஏரியாவில் இறங்கி ஒரு ஏரியாவில் ஏறலாம். எங்கள் வீட்டுக்கிட்ட எந்த ஸ்டாப் வந்து கிட்ட இருக்கோ அங்கே நாங்கள் போய் ஏறி போயிட்டு வந்தோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த தேம்ஸ் ரிவரில் பாருங்கள் எவ்வளோ பிரிட்ஜஸ் வருது தெரியுமா? நாங்கள் போன அந்த 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்லையே நிறைய பிரிட்ஜஸ் ஒரு அடுத்தடுத்து நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் அந்த காலத்திலே கட்டிட்டாங்க போல். அண்ட் ஒரு பிரிட்ஜுக்கும் ஒரு பேர் இருக்காங்க. நான் வந்து அதெல்லாம் என்னால் எக்ஸாக்டாக ஷூட் பண்ண முடியல. பிகாஸ் நான் அங்கேயே நின்னால் என்னால் ஷூட் பண்ண முடியும். நான் இது வந்து மூவிங்கில் இருக்கிறதுனால என்னால் ஷூட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். இதெல்லாமே வந்து அந்த லொக்கேஷன்ஸ், அந்த ஏரியா பேருங்க. இது பாருங்கள், இதுதான் பிக் பென் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். இதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் வந்து இது வந்து இப்படி ஊபர் போட்டில் தான் போய் பார்க்கணுன்னு ஒன்றும் இல்லை. வேறு வழியில் அந்த பஸ்லேயோ இல்லை ட்ரெயினில் கூட நீங்கள் போய் பாருங்கள். பிரிட்ஜஸ் மேலே பாருங்கள், பஸ்ஸஸ் எல்லாம் போகுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒன் டே பாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதனால் ஊபரில் வந்து நாங்கள் அன்லிமிட்டட் ட்ராவல் பண்ணோம். சப்போஸ் நீங்கள் லண்டன் விசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கூட இந்த பஸ்ஸில் ட்ரெயினில் கூட இந்த மாதிரி ஒன் டே பாஸ் மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒன் டே பாஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அதை எடுத்துக்கோங்க. ஒன் டே பாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அன்லிமிட்டட் ட்ராவல் பண்ணிக்கலாம். பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நிறைய பிரிட்ஜஸ் வருது பாருங்கள். அந்த பிரிட்ஜ் மேலெல்லாம் ட்ரெயின், பஸ்ஸஸ் எல்லாம் கூட போயிட்டு வருது. ஸோ இது வந்து டிஜிட்டல் மீடியம். அது பாருங்கள் டிஜிட்டல் டிஸ்பிளே. இது வந்து பஸ் ஸ்டாப்புங்க. அடுத்தடுத்து என்னென்ன பஸ் வருது, அது வந்து எவ்வளோ நேரத்தில் வருதுன்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அங்கே எல்லாமே. இது வந்து பிக் பென். இதுதான் யூகே பார்லிமெண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது எல்லாமே. இதை நான் வந்து ஊபர் போட் வழியாக பார்த்ததுனால எனக்கு இப்படி இருக்குது. நீங்கள் இன்னும் கிட்ட போய் சப்போஸ் பஸ்லேயோ ட்ரெயினில் போய் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்க்கலாம். அது உள்ளெல்லாம் கூட போய் பார்க்கலாம். பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் பிக் பென், அந்த லண்டன் ஐ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த ரோப் கார்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிற டவர் பிரிட்ஜ், அங்கேயும் நீங்கள் போகலாம். அது மேலே போகலாம், உள்ளே அதெல்லாமே கூட போகலாம். அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பட் ரெஸ்டாரண்ட்ஸ்னால ஞாபகம் வருது, சப்போஸ் நீங்கள் லண்டன் விசிட் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி தான். லண்டன்னாலே காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குது தான், ஜாஸ்தி தான். அதனால் நீங்கள் காசை பற்றி யோசிக்காதீங்க. ஆனால் சூப்பர் ஃபுட்டு மட்டும், இப்போ பீஸா, பர்கர் தானா, சாண்ட்விச் தானான்னு மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க. அதையும் தாண்டி நிறைய சீ ஃபுட்டெல்லாம் இங்கே இருக்குது. நிறைய ஃபுட் வெரைட்டியாக இருக்குது. அது எல்லாமே டேஸ்ட் பண்ணுங்கள். காசை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு வாட்டி தான் செலவு பண்ணுவோம், ஒரு வாட்டி தான் வருவோம். அதனால் காசை பற்றி யோசிக்காது. நல்லா சாப்பிடுங்க, ஆனால் ஹெல்த்தியானதாக சாப்பிடுங்க. இந்த டீப் ஆயில் ஃப்ரை பண்ணியிருப்பாங்களே அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்டு மீட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அன்ஹெல்தி. ஸோ ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாகவும் இருங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. இதை நான் வந்து மியூட் பண்ணிட்டு, அதனால உங்களுக்கு தெரியல. இது ஒரு பஸ் ஸ்டாப்பு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 13 மினிட்ஸ் மாதிரி தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த வீடியோ மொத்தம் நான் ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு 8 ஹவர்ஸ் ஆச்சு. ஆமாம், நாங்கள் வந்து இந்த அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு ட்ராவல் பண்ணது நாங்கள் வந்து 8 ஹவர்ஸ். ஆனால் இந்த வீடியோ, அந்த 30 மினிட்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. அவ்வளோ எனக்கு எடிட்டிங்லேருந்து, வாய்ஸ் ரெக்கார்டிங்லேருந்து நிறைய ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரி, இந்த ஓஎஸ்டர் கார் அப்படின்னு சொன்னேன், அந்த ஓஎஸ்டர் கார் பற்றி நான் சொல்கிறேன். அது ஒரு ட்ராவல் மீடியமுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இல்லை வந்து இது மாதிரி போட்லேயோ நம்ம போகிறப்ப, நான் இது வரைக்கும் இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது இந்த லண்டன் வந்து. 4 வருஷத்தில் எங்கேயும் நாங்கள் வந்து பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ இல்லை போட்லேயோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினதே கிடையாது. இங்கே வந்து இது எல்லாமே கேஷ் ஃப்ரீ. இங்கே எல்லாமே கேஷ் ஃப்ரீ. எல்லாமே கார்டு, அந்த ஓஎஸ்டர் கார்டில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் கார்டு மாதிரின்னு வச்சிங்களேன். ஸோ ஏடிஎம் கார்டு மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அதில் வந்து காசு போட்டு வச்சுக்கிட்டோம்னா, அந்த ஓஎஸ்டர் கார்டு வந்து பஸ்லலாம் ஒரு சின்ன மெஷின் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இங்கே ஷாப்பிங் மாலுக்கு போனால் நம்ம அமௌண்ட் எப்படி நம்ம கார்ட்லேருந்து பே பண்ணுமோ அதே மாதிரி தான் பஸ்லலாம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பஸ்லேயே ட்ரெயினில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ
நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப அந்த கார்டு எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சா போடும் அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லிட்டு டிடெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் அந்த ஓஎஸ்டர். இங்கே எங்கேயுமே காசுன்ற விஷயமே இல்லை. நான் நிறைய ரொம்ப ரேராக தான் நாங்கள் வந்து காசு எடுப்போம் வெளியே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஊபர் போட்டு உள்ளே எப்படி இருப்பாரு. இது வந்து பால்கனி வெளியே யாருமே இல்லை, எல்லாமே இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஷூட் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஊபர் போட்டு உள்ளே எல்லாமே நல்லா நீட்டாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. இந்த லண்டன் சிட்டியே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது சொல்லப்போனால். அந்த அந்த க்ளீன்லினஸ் பற்றி சொல்லணும்னா அது ஒரு தனி வீடியோ. லண்டன் பற்றி சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் லண்டனில் தான் இருக்கேன். ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய லண்டன் பற்றின வீடியோஸ் போடுவேன். நீங்கள் பார்க்கலாம், நிறைய லண்டன் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் உள்ளே பாருங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு பஸ் ஸ்டாப். இதுதான் நாங்கள் லாஸ்ட் பஸ் ஸ்டாப்பு. அந்த இடத்துல தான் நாங்கள் இற வேண்டியது. ஸோ அங்கே அந்த ஊபர் போட்டுக்குள்ளே சார்ஜ் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஊபர் போட்டுக்குள்ளே வந்து இந்த அது பாருங்கள், அந்த டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்குள்ளே எது போடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அங்கே வந்து வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி கூட இருந்தது ஊபர் போட்டுக்குள்ளே. அதனால் பிரச்சனையே இல்லை, நல்லா ஹாப்பியாக இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம். ஊபர் போட்டுக்குள்ளே ட்ரிங்க்ஸ் இருக்குது, இந்த மாதிரி காஃபி டீ நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டு ஃபேமிலியோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அதை பாருங்கள், இது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னது தான். அங்கே மேலெலாம் அதுதான் அந்த பஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த அன்லிமிட்டெட் பாஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த பஸ்லலாம் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ பிக் பென், இது வந்து பிக் பென், இது எல்லாமே ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ். இது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் லண்டன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் 4 நாள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 டேஸ் கூட ஆகலாம். எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ மழை எடுத்துக்கிச்சு ஆக்சுவலி சொல்லப்போனால். நாங்கள் ஈவினிங் டைமில் தான் இது ஷூட் பண்ணேன். ஸோ ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறப்ப நல்ல மழை. ஸோ லண்டன் பிரிட்ஜ் கிட்ட, டவர் பிரிட்ஜ் கிட்ட எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம மழையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் போயிட்டு இருந்த இந்த போட் வந்து லாஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்துருச்சு, கிரீன்விச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிரீன்விச்ன்ற இடத்துல இறங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஸோ அங்கே அதுக்கப்புறம் இப்போ போட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் மழை வேறு பிடிச்சிது. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு மழை நின்னதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கே ஒரு அந்த கிரீன்விச்ன்ற ஏரியாவில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரி சாப்பிட்லாம், சும்மா அப்படி ஈவினிங்கில் போய் சாப்பிட்லான்னு போனால் ஒரு சீ ஃபுட், நான் எப்போயுமே வெளியே போனால் சீ ஃபுட் தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். சீ ஃபுட்டில் இங்கே நிறையா இருக்குது. இது பாருங்கள், இது ஒரு சீ ஃபுட், இது ஒரு மிக்சட் சீ ஃபுட்டு. இது ஒரு 20 பவுண்டு, இந்த ஊர் காசுக்கு 22 பவுண்டு. நம்ம ஊர் காசுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 2,000 இருக்கும்னு நினைக்கிறேன். 2,500 வரும். ஸோ அது பார்த்தீங்களா என்ன டைம்னு சொல்லிட்டு 8 மணி அப்போ. ஆனால் 8 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் சம்மர் ஸ்பெஷலில் லண்டனில் சம்மரில் வந்து நைட் 9 வரைக்கும் கூட வெளிச்சம் இருக்கும். இதே வின்டரில் அப்படி ஆப்போசிட் 3-4 மணிக்குள்ளேயே இருட்டு போயிடும். அது பாருங்கள், ரோப் கார்ஸ் அந்த 8 நான் எடுத்தேன் நைட்டு. அது எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். ஊபர் போட்டுக்குள்ளே இருந்தால் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் ஊபர் போட்டு விஷயங்கள். இதை கூட இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் எங்களோட ட்ரிப்பு முடிவுக்கு வந்துருச்சு. அதனால் வீடியோ இப்போயோடு முடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.